வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 23,616 வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். திமுக ஆட்சியில் சொத்து வரி, மின்கட்டணம் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக மாநிலம் முழுவதும் 23,616 வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை அதிகரிப்பது, வாக்களிப்பை ஊக்குவிப்பது, சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் வாக்களிப்பதை உறுதி செய்வது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் நோக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். மாரத்தான் போட்டிகள், பேரணிகள், வாக்காளர் உறுதிமொழி பிரச்சாரங்கள், கல்லூரி நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட 1486 பெரிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்களிப்பதன் முக்கியத்துவம், நேர்மையான வாக்களிப்பு முறைகள், வாக்காளர் வசதிக்கான நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதன்முறை வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 7ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலன் வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுகவின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலும், திரு முத்துசாமி ஈரோடு மேற்கு தொகுதியிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தவேக தலைவர் திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் உள்ளிட்டவை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நேர்மையான மற்றும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூரில் உள்ள அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி பிரியங்கா பங்கஜம் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மெயின் வாக்குறுதி ப்ராமிஸ் ஆஃப் தி எலெக்டர் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாங்கள் இந்த QR கோடை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வாக்காளர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு உறுதி அளிக்கிறாங்கன்றது அர்த்தம். அதாவது கண்டிப்பாக வரும் ஏப்ரல் 23 அவங்க நடக்க இருக்க தேர்தலில் வாக்களிப்பாங்க அப்படின்னுட்டு. நம்ம மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 19.51 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. எவ்வளோ அதிகமான வாக்காளர்கள் இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அவ்வளோ அதிகமான வாக்குப்பதிவு நம்ம மாவட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை 100% வாக்குப்பதிவை நோக்கி தஞ்சாவூர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. QR கோட ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும். நம்ம தஞ்சாவூருடைய தேர்தல் தூதுவர்களாக மெய்யன் மெய்யாள் அப்படிங்கிற 2 தலையாட்டி பொம்மைகளை வச்சிருக்கோம். நம்ம தஞ்சாவூரின் வாக்காளர்கள் அனைவரும் நடுநிலையாக நின்று நேர்மையாக யோசிச்சு உண்மையா அவங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் மெய்யன் மெய்யாள் சொல்றாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் இளம் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி சிவ சவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் நேர்மையான முறையில் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் திருமதி சிவ சவுந்தரவல்லி கேட்டுக் கொண்டார்.
எபிக் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் ஆயிருக்கா, ஓட்டர் ஐடி. ஓகே, சப்போஸ் யாருக்காவது ரிசீவ் ஆகாட்டா கூட இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துடும். நீங்க ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரெக்வஸ்ட் என்னன்னா, ஏப்ரல் 23 என்ன பண்ணணும், மறக்காம உங்களோட வாக்குச்சாவடி எது என்னன்னு பார்த்துட்டு அந்த ஓட்டு போடுறதுக்கு 5 days பிஃபோரே உங்களோட பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு தேடி வந்து ஒரு ஓட்டர் ஸ்லிப் கொடுப்பாங்க, ஓட்டர் ஐடென்டிஃபை ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கையில் வச்சுக்கலாம். தென் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா அது இல்லாத ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன 12 டாக்குமெண்ட்ஸ்னு உங்கள் பிரின்சிபால்கிட்ட நாங்கள் சொல்லிடுறோம். அந்த 12 டாக்குமெண்ட்ஸில் எனி ஒன் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம். ஸோ கட்டாயமாக எல்லாரும் ஓட்டு போடணும். உங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, நேர்மையா நியாயமான முறையில் ஓட்டு போடுறதுக்கு உங்களோட யங்கர் ஜெனரேஷன் உங்க ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் தமிழக மாவட்டங்களிலிருந்து மத்திய கொங்கன் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை எழும்பூர் வழியாக செல்லும் புறநகர் ரயில் சேவை இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் தொடங்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் நடைமேடை 10, 11 சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததால் ரயில் சேவைகள் முறையாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட தட்டாம்பாளையம் ஊராட்சி வாக்குச்சாவடியில் தேர்தல் பொது பார்வையாளர் திருமதி பிரீத்தி ஜெயின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலில் படகு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு தர்பகராஜ், காவல் கண்காணிப்பாளர் திரு சுதாகர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் விபத்தில் வீரமரணமடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். மகாராஷ்டிராவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அமோதினி நாயக்கை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மதுரிமா சாவந்த், ஜெனிஃபர் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 23,616 வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். திமுக ஆட்சியில் சொத்து வரி, மின்கட்டணம் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.